அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாம். எதை பற்றின மினி விளாக் இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஹானாவை பற்றி தான். ஆகஸ்ட் மந்த்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம ரெஹானா வந்து காலில் மாவுக்கட்டோட இருந்தா. அதை பார்த்துட்டு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ரெஹானாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஹானாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியில ஒரு வேலையா இங்க லோக்கல்ல போயிருந்தோம். மதியானம் ஒரு 12:30 மணி இருக்கும். நாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பும் போது ஸ்கூல்ல இருந்து கால் வந்து, பொண்ணு மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துருச்சு, உடனே வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா ரெஹானா அழுதுட்டே உட்கார்ந்துருந்தா. என்ன ஆச்சுன்ட்டு கேட்டா, மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கை வாஷ் பண்றதுக்கு கீழே இறங்கி வந்து தான் வாஷ் பண்ணுமா, அதுக்காக இறங்கி வந்திருக்கிறா. அங்க நிறைய செப்பல்ஸ், பசங்களோட செப்பல்ஸ் எல்லாம் கடந்திருக்கு. அதுல கால் தடுக்கி படியில இருந்து 4-5 படி உருண்டுட்டு கீழே பாதத்துல இருக்கிற முட்டியில நல்லா அடிச்சிருச்சு, அதாவது சவ்வுல அடிச்சிருச்சு. இது எங்களுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்து காலில் வந்து மஞ்சப்பத்து மட்டும் சூடு பண்ணி போட்டுட்டு விட்டாச்சு. அப்பயும் வீக்கம் குறையல, அதனால ஐஜி போட்டோம். அப்பயும் வந்து சரியாகல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனால நைட்டு மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்கி போட்டு பார்த்தோம், எதுவுமே சரியாகல. அடுத்த நாள் காலையில ஜிஹெச் கூட்டிட்டு போயாச்சு. அங்க போயிட்டு பார்க்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பிராக்சர் எதுவும் ஆகல, லைட்டா அடிதான் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஐஜி மருந்து போட்டு கட்டு போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு 2 டேஸ் வச்சு பார்த்தோம், எதுவுமே அப்பவும் சரியாகல. திரும்பவும் ஜிஹெச் அழைச்சிட்டு போனோம். அங்க இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது சவ்வுல நல்லா அடிச்சிருக்கு, அதனால தான் வீக்கமா இருக்குது, வலியா இருக்கு, இப்போதைக்கு குறையாது, மாவு கட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மாவு கட்டு போட்டு கரெக்டா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் மாவு கட்டை பிரிச்சுட்டு வந்தோம். வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே ஸ்கூலுக்குலாம் நாங்கள் அனுப்பவே இல்லை, ரெஸ்ட்ல தான் வச்சிருந்தோம். லைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா இப்போதான் ஸ்கூலுக்கு போறா. இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதோட டேட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அதாவது மாவு கட்டை என்னைக்கு பிரிச்சோம் அப்படிங்கிறதையும் அடிப்பட்டதையும் நான் வந்து ஸ்க்ரீன்லயே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோல